வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ வித் தட் டிஸ்க்ளைமர், முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து இன்னைக்கு பிரகாசமா பாசிட்டிவ் இருக்கு. ஸோ 231 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 754 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது எல்லாத்தை விட பாசிட்டிவ் என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால்கான எலெக்ஷன்ஸ் ரிசல்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷன் போட்டாங்க. அண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் திருவாளர் விஜய் அவர்கள் தனது முதல் வெற்றி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஜய், அப்ரிசியேஷன். ஸோ வித் தட் நோட், மார்க்கெட் வந்து உண்மைக்குமே பாசிட்டிவாக வந்திருக்கு. கீ நியூஸஸ் பற்றி பார்த்துடலாம். மார்க்கெட்டில் போகிறதுக்கு முன்னாடி, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஹிஸ்டாரிக்கல் வின். என்ன ரீசன் அப்படின்னா, தொடர்ந்து வந்து 3 டைம் வந்து அந்த இடத்துல வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவங்கள தோக்கடிச்சு பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட்டுமே அதுக்கு அகேன்ஸ்டாக பாசிட்டிவாக ட்ரேடாக இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிவிகே ட்ரெண்டு, ஃபுல் ஸ்வீப்பு, மொத்த பேரையும் போட்டு பொழந்துட்டாங்க. காலையிலே ட்ரெஸ் கோட மாட்டிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். ஸோ கார்பரேட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் மேசகான் டாக்கோட Q4 ரிசல்ட்ஸ் 2026 வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஷிப் பில்டர் கம்பெனி. ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஷைனிங் ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா நெட் ப்ராஃபிட்டை வந்து அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. 679 crore. ரெவன்யூ வந்து 21% வந்து ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் புக் மட்டுமே 20,535 crore கிட்ட ஓவரால் இந்தியா நேவல் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா ரேலி ஆகி 3% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல அப்பா இருக்கு. மார்க்கெட் நான் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வரேன். இது கன்சிடரபிளி இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பார்த்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு போக வேண்டாம். எபிட்டா சர்ஜ் எல்லாம் பார்த்தா 355% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஏப்ரலோட சேல்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்யூவிக்கான டிமாண்டு, ரூரலோட ரெக்கவரி, நியூ ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்தது வந்து மாருதி சுசுகி கொஞ்சம் பாசிட்டிவா அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல மாருதி சுசுகி இன்னைக்கான மார்க்கெட்ல 2.8% கிட்ட ஓவரால் ரேலி ஆயிருக்கு. ஸோ பெட்டராகவே அமைஞ்சிருக்கு மாருதி சுசுகிக்கு. இது போக இன்னைக்கு கொட்டாக் மஹேந்திராவோட ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 2025 Q4 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ப்ராஃபிட் மட்டும் 13.4% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டை 10% கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா புஷ் பண்ணியிருக்கு. பிரைவேட் பேங்க்ல இது ஒரு இது. பட் கன்சிடரபிளி இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் இருக்கு. காஸ்ட்லியான ஸ்டாக்கு. பேங்கிங் செக்டார்ல நீங்க என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல இருக்கீங்கிற பட்சத்துல, நான் ஆல்ரெடி வந்து இந்த பேங்கிங் செக்டார்ல நீங்க என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 41 ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதானி என்டர்பிரைசஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ். ஸோ 167 கோடி கிட்ட லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அதானி என்டர்பிரைஸை போட்டு அடிச்சிருக்காங்க. 1.5% டவுன். டாடா பவர் வந்து ஒரு சோலார் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6,500 rupees கிட்ட. நெக்ஸ்ட் என்டையரோட செக்மெண்ட்டுமே எனர்ஜி செக்டார் வந்து க்ரோ ஆகுங்கிறது நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. எனர்ஜி செக்டார்ல உள்ள எல்லா ஸ்டாக்குமே அனலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் குறிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, பட் லைக் பண்றது இல்ல. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஎஸ் ஈரானோட வாரோட கான்ஃபிளிக்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆயிருக்கு. ஏன்னா ஈரான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சொன்ன அந்த 14 பாயிண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு பீஸ் ப்ரொபோசலை கன்சிடர் பண்றாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, இதனால க்ரூட் ஆயில் 126ல இருந்து 109 டிராப் ஆயிருக்கு. பட் இன்னும் நிறைய இறங்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் இனிமே ரெக்கவர் ஆனா கூட ஒரு 3-4 மாசம் ஆயிரும் இதெல்லாம் ஈஸ் அவுட் ஆகுறதுக்கு. வேதாந்தாவோட டிமர்ஜர். ஸோ வேதாந்தாவோட டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிருச்சு. கூடிய விரைவில் வந்து எக்ஸாக்ட் டேட் நமக்கு தெரியும். வேதாந்தா வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸ், பவர் அண்ட் ஸ்டீல் இது எல்லாமே செப்பரேட் என்டிட்டிஸா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கம்பெனி எவ்வளவு கடன்ல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் டிஓடி, ஸோ பேசிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து அபிஷியலா வோடோஃபோனுக்கு அவங்களோட ஃபைனல் டியூஸோட அமௌண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வே ஆஃப் கேட்டுட்டு இருந்தாங்க.
வோடஃபோனுக்கு இதுல வந்து சம அடின்னு தான் சொல்லணும். 64,000 கோடி கிட்ட அவங்களோட டியூஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஆல்ரெடி ஒரு காஸ்ட் ப்ரெஷர்ல இருக்கு. இதே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க ஃபண்ட் ரைசிங்கா மட்டும் 15,000 கோடி கிட்ட பண்ணணும். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வோடஃபோன் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிடாமினா என்ன கேட்டால் இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் க்ளோஷர் நோக்கி போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எப்படி இதை விட்டு மீண்டு வராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் காஷியஸ் புள்ளி அப்படிதான் சொல்லணும். மார்க்கெட் ஓவர்வியூல பேங்க் நிஃப்டி 1.16% அப்பு. பிரிடாமினா கொட்டாக் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ்னால இந்தியாவோட ஃபேர் இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸோட் ஆயிருக்கு 17.8. நெட் செல்லர்ஸ் அண்ட் நெட் பையர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 13,700 க்ரோஸ் கிட்ட லாஸ்ட் வீக்ல வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஐஎஸ் வந்து சப்போர்ட் பண்ற விதமா 11,585 crore கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ் தான். ஆட்டோ 2.5, பேங்கிங் 1.2, ரியாலிட்டி வந்து 1.1, பவர் அண்ட் எனர்ஜி 1, டெலிகாம் 1, எஃப்எம்சிஜி 1. டிஃபென்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பெர்ஃபார்மரு குறிப்பாக வந்து அந்த போர்ட் கம்பெனி பெர்ஃபார்ம் ஆனதுனால ஸோ 3.2% அப்பு. ஃபார்மா அவுட் பெர்ஃபார்மர் ஆஸ் யூஷுவல் 1.6, ஐடி டெக்னாலஜி 0.5, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆயில் அண்ட் கேஸு இப்போதைக்கு குளோபல் டென்ஷனில் ரொம்ப பாதிக்கப்படுற 2 கம்பெனி 0.8% டவுனு அண்ட் 0.5% கிட்ட ஓவரால் ஆயில் அண்ட் கேஸ் வந்து டவுன். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் டாப் மூவர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் டிமாண்ட் ஃபார்னெக்ஸ், பிரீசா, கிராண்ட் விட்டாராவோட எஸ்யூவி லைனப்பு, வேகனாரு, அப்புறம் ரூரல்லையுமே கொஞ்சம் பெட்டரான ஸ்கீம்ஸ் எல்லாம் வருதுங்கிற மாதிரி. ஸோ இது பையர்ஸ் கிடையில ஒரு பாசிட்டிவ் இதை போட்டிருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட்ல 2.8% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல அப்பு. பட் ஸ்டில் இது ஒரு காஸ்ட்லியான கம்பெனி, உள்ள போக வேண்டாம். மேசகான் டாக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3.2% அப்பு. ரெவன்யூ டபுள் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங் புக் ஆர்டர்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எங்கேயாவது டிப்பு கிடைச்சிச்சுன்னா தாராளமா அக்யூமுலேட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொட்டாக் மஹேந்திரா பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல 2.1% அப்பு Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். டாடா பவர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல 1.8% அப்பு. புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன சோலார் பிளான்ட்டோட மேனுஃபேக்சரிங் லைன் பத்தி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். அவென்யூ மார்க்கெட் டிமார்ட் பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் Q4 ஃபினான்ஷியல் இயர் 2026 ரிசல்ட்ஸ் வந்து 19.71% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகுதுங்கிற மாதிரி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்டுட்டு 1.5% அப்பு. ஸோ இதுவுமே காஸ்ட்லி, டாடா பவருமே காஸ்ட்லி. டாடா பவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல. அப்போ நான் அதை பத்தி டீட்டெயிலாக பேசுறேன். ஸ்டாக்ஸ் டு அண்டர் வாட்ச். ஸோ டாப் லூசர்ஸ் ஃபார் டேன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் Q4 ரிசல்ட்ஸ் விழுந்ததுனால போட்டு அடிச்சிட்டாங்க. ஏசிசி சிமெண்ட் இதுவுமே Q4 ரிசல்ட்ஸ், அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ் இது எல்லாத்தையும் கேட்டு டம்முன்னு போட்டு அடி பொழந்துட்டாங்க. இந்தியா மாட்டுமே Q4 ரிசல்ட்ஸ் வந்து 72% கிராஷ் ஆயிருச்சு. இந்தியா மாட்டு 3.5% டவுனு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்து ஒரு பிஎஸ்பி பேங்க், ப்ராஃபிட் வந்து 29% டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால இதையும் போட்டு அடிச்சுட்டாங்க. 2.8% டவுன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பத்தி இப்போதைக்கு உள்ள போகாம இருக்கிறது பெட்ரு. ஸ்டாக்ஸ் அண்டர் வாட்ச் லிஸ்ட் அண்ட் ட்ராக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கொட்டாக் மஹேந்திரா பேங்க் ஒரு நல்ல அட்ராக்டிவான பிரைஸ் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். கேப்பரி குளோபல் கேபிட்டல் சொல்லிட்டு ஒரு என்பிஎஃப்சி இருக்கு. இது ஒரு டீப் வேல்யூவா நான் பாக்குறேன். இன்னும் ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணணும். அது பண்ணிட்டு இதோட டீட்டெயில் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இது என்னோட கன்சிடரபிள் லிஸ்ட்ல இருக்கு. ஆட்டோ பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் டிப்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். பஜாஜ் ஆட்டோ ஸ்ட்ராங்கான ட்ராக் வச்சிருக்காங்க, பட் காஸ்ட்லியா இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டா ஈச்சர் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டோட இது வந்து ரொம்பவே பிரமாதமா போயிட்டு இருக்கு. வால்வோ ஈச்சர் ட்ரக்குமே பெட்டரான ப்ராஃபிட் நோக்கி போயிட்டு இருக்கு. வேல்யூ வாட்ச், பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஃபென்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் மேசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ், ரெயில்டெல் கார்பரேஷன். ஸோ நான் ரெயில்டெல் கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, பட் நெட் ப்ராஃபிட்டா Q4 ரிசல்ட்ஸ் வந்து 25% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் டீலுமே பெட்டரா இருக்கு. ஸோ ரெயில்டெல் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன கேட்டா டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு இது கொஞ்சம் ரேலி நோக்கி போயிட்டு இருக்கறனால ஓடி போய் விழ வேண்டாம். ஃபார்மா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா, நாக்டோ ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், டாக்டர் ரெட்டி இந்த நாலுமே எதனாலும் கன்சிடர் பண்ணலாம். பட் நல்ல காசு இருக்கு, ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்கன்னா சன் ஃபார்மா ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நல்ல என்ட்ரி பாயிண்ட் பார்த்து என்ட்ரு ஆகுங்க. பவர் செக்டார் பொறுத்த வரைக்கும் டாடா பவர், என்டிபிசி, கிரீன் எனர்ஜி.
ஸோ இந்த ரெண்டுமே NTPC கிரீன் எனர்ஜி வந்து ஒரு நல்ல டார்கெட் ப்ரைஸுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. இப்போ கரண்டாக இருக்கிற ப்ரைஸ் 148, ஒரு 100 கீழே போகுதுன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு குதிச்சிருங்க. ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் அருமையான அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. நிறைய அனலிஸ்ட் சொல்கிறது 1600 பேர் விட்டு இப்போ 1170-80 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தாராளமாக பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டாம். நல்ல வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது, கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டாக் டு அவாய்ட் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியான ஏசிசி சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு க்ரூட் ஆயில் டென்ஷனால. PSU பேங்க் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். 62 ரூபாயில தான் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ கன்சிடர் பண்ணவா, அந்த மாதிரி போகாதீங்க. இதை விட பெட்டரான ஸ்டாக்ஸே இருக்கு, நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். காங்கிளமரேட் ஷேரான அதானி என்டர்பிரைஸ் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். Q4 ரிசல்ட் எல்லாமே லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அதானி என்டர்பிரைஸ் ஸ்டாக்கை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெலிகாம் பொறுத்த வரைக்கும் வோடாஃபோன், ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு ப்ரோ, 9 ரூபீஸ் 8 ரூபீஸ்ல இருக்குன்னு வாங்கி அக்யூமுலேட் பண்ணாதீங்க. இது விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்குமே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு. B2B டெக் பொறுத்த வரைக்கும் இந்தியா மார்ட் பக்கம் உள்ள போக வேண்டாம். ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு புக் பண்ணிருங்க. Q4ஓட ரிசல்ட்ஸ் 72% கிட்ட ப்ராஃபிட் கிராஷ் ஆயிடுச்சு. கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கான நாளில் பெரிய வேறுபாடு இல்லாமல் 14,000 to 15,000 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 2,50,000 to 2,70,000 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1% குளோபலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து 126 விழுந்து 109 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருபி வந்து 94-95 ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் அவுட்லுக் ஃபார் டுமாரோ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, ப்ரொவைடட் எந்த ஒரு குண்டு போடாமல் இருந்தா. ஏசிசி சிமெண்ட் வந்து நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிராஷ் ஆனதுனால ஏசிசி சிமெண்ட்டோட ஸ்டாக் விழும். அது ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்தால் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் பையிங் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். 52 வீக் ஹை போன ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபிக்காக 52 வீக் லோ போன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஏசிசி சிமெண்ட், அதானி என்டர்பிரைசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி மார்க்கெட்டோட டீப்ரீஃபிங் வந்து நம்ம சேனலில் போடுவோம். அது போக டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.